Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss challengeோட day 29 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்கு, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க டே விளாக் வந்து பார்க்கலாம். தொண்டை சம்டைம் வந்து ஒரு லேயர் ஏதோ நமக்கு வந்து நிக்கிற மாதிரி இருக்கும்ல, அப்படிதான் இருந்தது. சோ அதான் அது பண்ணிட்டு இருக்கேன். மழையும் வெயிலும் நசான்னு போயிட்டு இருக்குங்க. இது அப்படியே குளிர் வந்துடும், அப்படியே சொற்று 2-3 சொற்று போனவங்க இங்க உள்ள குளிருக்கு. இந்த பாத்திரம் கழுவும் போது அந்த தண்ணியை தொடும் போது இந்த கையெல்லாம் அப்படியே விரைச்சு போயிடும். அந்த மாதிரி இருக்கும் இங்க உள்ள கிளைமேட். குளிர் வெயில் எல்லாமே எக்ஸ்ட்ரீம். ஆனா குளிர் கூட நான் எனக்கு பிடிச்சி கை அந்த தண்ணி கையில படுறது மட்டும்தான். மற்றபடி நாங்க சுடுதண்ணி தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா எல்லாரும் 2-3 சொற்று போட்டுட்டு சுத்துவாங்க. நான் வந்து சொற்றே போடாம தான் வேலை பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். சோ அதனால எல்லாருமே கேட்பாங்க ஒரு குளிராது அப்படின்னு சொல்லிட்டு. குளிர்றது எனக்கு வேலை நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இல்லைங்க. சும்மா உட்காந்தோம்னா நமக்கு குளிர்ற மாதிரி இருக்கும், குளிரும். ஆனா நம்ம ஒரு ஆக்டிவிட்டிலே இருக்கும்போது அந்த இது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அப்படிதான் இருக்கு. சரி வாங்க டவுட்ஸ் பார்க்கலாம். நான் நேற்று ஒரு பொம்மை காமிச்சேன் இல்லையா, அது ரொம்ப அழகா இருக்குது. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, எனக்கு நான் பார்த்தோன்னே பயந்துட்டேன் திடீர்னு அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதாங்க, அது அழகா இருந்த பொம்மை. அம்மாச்சி என்ன பண்றாங்க, ஐப்ரோ பென்சில் இதெல்லாம் போட்டு கண்மையெல்லாம் போட்டு விடுறேன்ற பேர்ல அதை வந்து பில்லி சூனியத்துக்கு செய்யற அந்த பொம்மை மாதிரி ஆக்கி விட்டாங்கன்னு சொல்லிட்டு நானும் அம்மாச்சி மாமாவும் சொல்லிட்டே இருப்போம். அது கியூட்டா இருக்கும் அந்த பொம்மை, அழகா இருந்தது. இந்த பசங்களும் விளையாட இது பண்ண அது வந்து ரொம்ப பழசு பண்ணிட்டாங்க. முன்னாடி கியூட்டா இருக்கும் அந்த பொம்மை, அழகா. சோ அதான் அது வந்து போட்டு சரி அவங்க மேக்கப் ஏதாவது போடுவோன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதெல்லாம் டார்க் ஆகவும் நைட் எல்லாம் பார்த்தா பயப்பட போறோம் மச்சி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேலி பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரிதான் இருக்குது. அழகா இருக்கானா அங்க வச்சிருப்போம், அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அதான் சிஸ்டர். அப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் காலிஸ், அவங்க பேர் வந்து செப்டம்பர் 1 வந்து அவங்களுக்கு பர்த்டே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சிஸ்டர். நீங்க ரொம்ப சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பாக்குற நீங்களும் வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காலிஸ் சிஸ்டர் 2024ல 3XL 4XL ட்ரெஸ் வாங்கிட்டு இருந்தவங்க இந்த பர்த்டேக்கு போயிட்டு, அதாவது ஒரு வருஷம் கேப்ல இந்த பர்த்டேக்கு போயிட்டு எல் வந்து வாங்கியிருக்காங்க. எவ்வளோ ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் சிஸ்டர். வெல்டன் சிஸ்டர், சூப்பர் சூப்பர் சூப்பர். இதுக்கே கேட்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. இந்த 1 இயர்ல நீங்க சூப்பரான ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுத்தீங்க. 3XL 4XL எடுத்துட்டு இருக்காங்க, எல் சைஸ்க்கு மாறி இருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம். வெறும் எல்லுங்க, எக்ஸல் கூட இல்ல, எல்லுக்கு மாறி இருக்காங்க. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது இந்த கமெண்ட்டை பார்க்கும்போது. தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். இதுல நீங்க என்ன மென்ஷன் பண்ணிருந்தீங்கன்னா, உங்கனாலதான் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்பவும் ஹாப்பியா நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திருந்தீங்க. தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். ஏதோ ஒரு சாதிச்ச ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி சிஸ்டர். நீங்க இந்த வார்த்தைகள் சொன்னீங்களா, உங்களாலதான் அப்படின்றது சொல்லியிருந்தீங்க. அண்ட் நீங்க வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தீங்க. உங்களோட பிளெஸிங்ஸ் வந்து கண்டிப்பா எனக்கு வந்து வேணும். ரொம்ப நன்றி சிஸ்டர். தேங்க்யூ சோ மச் இதை சொன்னதுக்கு. இப்ப நீங்க வெயிட் லாஸ் பண்ணிட்டு விட்டுருக்கலாம், ஆனா உங்களாலதான் பண்ணேன்னு சொல்றதுக்கு வந்து எத்தனை பேர் முன் வருவாங்க சொல்லுங்க. அது வந்து உண்மையாவே சந்தோஷமா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் என்னதான் ஐடியாஸ் கொடுத்திருந்தாலும் உங்களோட எஃபர்ட்ஸ் வந்து இருக்கு சிஸ்டர். அவ்வளோ கன்சிஸ்டன்டா உங்களோட கோல் அச்சீவ் பண்றதுக்காக நீங்க பண்ணிருக்கீங்க. முடிஞ்சா உங்களோட பிக்சர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்ல டெல்லி தமிழச்சி அபிஷியல்ல பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அனுப்புங்க. எனக்கு பாக்கணும்னு அவ்வளோ ஆசையா இருக்கு. 3XL 4XL இருந்து எல் சைஸ் வர்றதுன்றது அவ்வளோ பெரிய விஷயம். எனக்கு உண்மையாவே நினைக்கும் போதே அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். இது எல்லாருமே உங்களுக்கு எதுக்கு ஷேர் பண்றேன் அப்படின்னா, அது ஒரு மோட்டிவேஷன். பாத்துக்கோங்க, அவங்க என்னதுன்னா 82ல இருந்து 67 வந்திருக்காங்க. செம்ம சிஸ்டர். இன்னும் உங்களோட ஐடியல் வெயிட் எவ்வளோன்னு பாத்துக்கோங்க சரிங்களா. உங்களோட ஹைட் வெயிட்டுக்கு ஏத்தாப்புல அதுக்கு குறைச்சிக்கலாம், இல்ல மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஆனா உண்மையாவே சொல்றேன், எனக்கு அந்த சைஸோட சொல்லியிருந்தீங்களா, உண்மையாக அது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு சிஸ்டர். சூப்பர் சூப்பர்.
அதுக்கப்புறம் ஷாம்லா சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் நான் நேற்று நைட்டு வந்து மட்டன் சூப் வந்து குடிச்சேன், எனக்கு வந்து மறுநாள் வெயிட் கூடிடுச்சு, ஒருவேளை மட்டன் சூப் குடிக்க கூடாதோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்படி கிடையாது, மட்டன் சூப் வந்து குடிக்கலாம். நீங்க எப்போ குடிச்சீங்க, அன்னைக்கு டே ஃபுல்லாகவே நீங்க எப்படி சாப்பிட்டீங்க, இது எல்லாமே பேலன்ஸ் பண்ணி தான் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் மட்டுமே உங்களோட வெயிட் லாஸ் வந்து வெயிட் கெயின் இதெல்லாமே ஆக போறது கிடையாது. அன்னைக்கு நீங்க சரியான அளவுக்கு தண்ணி குடிச்சீங்களா, இல்ல நிறைய விஷயங்கள் பேஸ் பண்ணதுதான். கரெக்டா வாக்கிங் பண்ணீங்களா, இந்த மட்டன் சூப்புமே நீங்க இயர்லியரா எப்பவும் போல 6:30 to 7 எடுத்து முடிச்சிட்டீங்களா, இல்ல கொஞ்சம் லேட்டடா போச்சா, இந்த மாதிரி கரெக்டா நீங்க சாப்பிட்டீங்களா நேற்று ஃபுல்லா அப்படின்றது எல்லாமே பேலன்ஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ மட்டன் சூப்னால கிடையாது, சரிங்களா? ஸோ அதனால கவலைப்படாதீங்க, மட்டன் சூப் ரொம்ப நல்லது. ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அம்மா அப்பா பத்தி வந்து ஷேர் பண்ணியிருந்தேன்ல சிஸ்டர், உங்களுக்கு நல்ல ஃபேமிலி கிடைச்சிருக்கு சிஸ்டர், உங்களுக்கு ஃபேமிலி வந்து கடவுள் கொடுத்த வரம், நீங்க லைஃப் லாங் ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் இதே மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. எனக்கு இந்த அன்புக்கு தாங்க எல்லாருமே வந்து நம்ம வந்து நான் இருக்கிறேன், நான் பண்றேன், நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை உண்மையாவே பெரிய பெரிய விஷயம். கோடிக்கணக்கில் கொடுத்தா கூட அது வந்து இந்த வார்த்தைகளுக்கு வந்து ஈடாகாது. உங்களுக்காக நான் நிக்கிறேன், உங்களுக்காக நான் இதை பண்றேன், உங்களுக்காக உங்களாலதான் அப்படின்ற ஒரு மென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே பெரிய பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்குமே. தேங்க்யூ ஸோ மச். நான் உண்மையாவே சந்தோஷமா தான் இருக்கேன், என்னை பத்தி நீங்க வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா ஒரு நம்ம லைஃப் ஒண்ணு இழந்தாலும் ஒண்ணு கிடைக்கும்ன்ற ஒரு லைஃப் ஸ்டைல் எல்லாரோட லைஃப்லயுமே இருக்குது. அது எல்லாரோட லைஃப்மே, இப்ப ஸ்கூல் லைஃப் மிஸ் பண்ணாதான் அந்த காலேஜ்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. அது மாதிரிதான் நம்மளோட லைஃப்ல எல்லாத்துலயுமே இருக்குது. இப்போ ஏதோ ஒண்ணு எடுத்துடுச்சு கடவுள், அதுக்காக நம்ம வந்து அதை வந்து நம்ம தடுத்து நிறுத்தவும் முடியாது. அதுதான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. எப்பவுமே அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்மளாம். அதுதான் நான் எப்பவுமே சொல்றது. அக்செப்டன்ஸ் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து சர்வை பண்ண முடியும். எல்லா விஷயத்துலயுமே நம்ம வந்து யோசிச்சுக்கணும். ஓவர் திங்கிங்லாம் வேண்டாம், இருக்கிறத நம்ம கொண்டாடிட்டு போயிடுறோம். என்னோட வார்த்தைகள் இதுதான் எப்பவுமே. ஸோ அதுதான் நீங்க எல்லாருமே நான் வந்து சொல்றது எல்லாமே. இருக்கிறவங்களோட நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்து அந்த மாதிரி நம்ம வந்து சந்தோஷத்தை உருவாக்கிட்டு அப்படி போயிடணும், சரிங்களா? அப்புறம் ஒருத்தவங்க பேட் கமெண்ட் செய்ய முடியாதோ ஏதோ சொல்லி ஒரு போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து பிரீத்தி சிஸ்டர்ஸ் வந்து எதுக்குதான் நீங்க வந்து கமெண்ட் போட்டு அவங்களை வந்து ஹர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது எதுக்கு போட்டிருந்தாங்கன்னே தெரியல, ஏன் அப்படி என்னாச்சு அப்படின்னு சொல்லி நான் எதார்த்தமா கேட்டிருக்கேன். அது பேட் கமெண்ட் கூட எனக்கு தெரியல. என்ன அதுதான் சொல்லு, சும்மா வந்து தெளிச்சு விட்டுட்டு போறது போல இருக்கு. அப்புறம் வினிதாஸ் ஹவுஸ் குக்கிங் இருக்காங்க இல்லையா, அந்த சிஸ்டரும் அவங்களும் நானும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. ஸோ நாங்க இன்னைக்கு கூட ஃபோன் கால் பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி யூடியூப்ல இந்த மாதிரி கமெண்ட் வருது, 2 பேருமே ஷேர் பண்ணிக்கிறோம். இப்போ இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட நம்ம ஒரு விஷயம் ஷேர் பண்றதோட யூடியூப்ல நமக்கு ஈக்குவலா இருக்கிறவங்கள்ட்ட நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கும் போது அவங்களோட என்னென்ன ஃபேஸ் பண்றாங்க, நம்ம என்ன ஃபேஸ் பண்றோன்றத நம்ம வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படிதான் நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். உண்மையாவே அதை வந்து ஒரு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணோம். அந்த மாதிரிதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தோம். அதெல்லாம் நம்ம வந்து கிவ் அப் பண்ணிக்க கூடாது, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கால் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த கேப் நம்ம பேசினது. ஸோ அந்த ப்ரொஃபஷனல் உள்ளவங்க பேசிக்கும் போது அதுல எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் இருக்கு எல்லாமே பேசும். நிறைய பேர் நினைப்பாங்க இந்த யூடியூப்ல நீங்க நல்ல கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்க, சூப்பரா ஈஸியா வீடியோ போட்டு சம்பாதிச்சிருங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கான ஹார்ட் ஒர்க்ஸ் எல்லாமே அந்த வேலைகள் செய்யறவங்களுக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு மட்டும் தான் புரியும். ஸோ அந்த மாதிரி பேசிட்டு இருந்தோம் நாங்க ரொம்ப நாளா கால் பண்ணியிருந்தாங்க, செம்மையா பேசிட்டு இருந்தோம், ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஸோ அதுதான் அப்போ அந்த மாதிரி பிளாக் கமெண்ட்ஸ் எல்லாம் பத்தியும் பேசிட்டு இருந்தோம். இந்த மாதிரி வந்து எதுக்கு போயிட்டு அந்த ஒரு 2 நிமிஷம் அவங்களோட டைம் வேஸ்ட் பண்ணி அந்த கமெண்ட்டை போட்டு அவங்கள ஹர்ட் பண்ணணும்ட்டு ஏன் பண்றாங்க, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் விட்டுட்டு நம்ம குடும்பத்தை காமிச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். உண்மையாவே அதுதான் வந்து நடக்குது. என்னத்த சொல்றது, எதையும் வந்து வேணும்னே சொல்லணும்னு சொல்றது போல இருக்குது. ஸோ அதான். அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனில இருந்து நினைக்கிறேன் ஏதோ போட்டிருந்தாங்க, இட்லி ரெசிபி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து இட்லி மாவு அரைப்பேன் சிஸ்டர், இப்போ நான் இட்லி போடுறது
கடையில வாங்கின மாவு தான் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. மேக்சிமம் ஏன்னா இங்க உள்ள கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா மாவு புளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த மழை இதனால டெம்பரேச்சர் ஒரு மாதிரி ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால நல்லா இதுக்கு முன்னாடி போன மாசம்லாம் அரைச்சிருந்தா நல்லா இருக்கும். அப்பெல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா கருப்பு கவுனியை வச்சு இதெல்லாம் வச்சு அரைச்சு காமிச்சிருக்கேன், உங்களுக்குமே தெரியும். இப்ப ஏன் நான் அதெல்லாம் அரைக்க முடியலன்னா புளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால நான் இங்க அடுத்த மாசம்லாம் பார்த்தா இன்னும் சுத்தமா வந்து அவ்வளவு குளிர் வந்துடும். அதனால எப்பயாவது சாப்பிடும் போது கடையில வந்து வாங்கிட்டு வருவாங்க. இங்க ஒரு தமிழ் கடை இருக்கு, ராமா ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கதான் வாங்கிட்டு வந்தாங்க. சிஸ்டர் உங்களோட இட்லி பார்க்க ரொம்ப சாஃப்டா இருக்குது, அதனாலதான் ரெசிபி கேட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு என்னன்னு தெரியல, ஏன்னா கடமாவு சிஸ்டர் நான் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா ரெசிபிஸ் வந்து ஷேர் பண்றேன். கொஞ்சம் வெயில் போட்டுச்சுனாலும் கொஞ்சம் புளிக்கும்னு சொல்லலாம். இங்க வந்து மிக்ஸ்டு ஒரு மாதிரியா இருக்குங்க கிளைமேட், ஒன்னும் புளிக்காது அந்த மாதிரி இருக்குது. அதனாலதான் நீங்க வந்து மென்மேலும் வளர மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. கண்டிப்பா சிஸ்டர்ஸ். யூடியூப்ல ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நிக்கிற மாதிரி ரொம்ப டவுன் ஆகும் எனக்கு. நான் சொன்னேன் இல்லையா, அப்ப அந்த சிஸ்டர்ட்ட நானும் அதான் பேசிட்டு இருந்தோம். அவங்களுக்குமே ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆன மாதிரி, அந்த வியூஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆன மாதிரியே தான் இருக்கும். அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி இப்படிதான் இருக்கு. என்னைக்குனாலும் நம்ம ஹார்ட் ஒர்க்கு. அன்னைக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வருமானு நான் வந்து வருத்தப்பட்டுட்டு இருந்தேன் நாங்க. அப்படின்னு நாங்க பேசிக்கிட்டோம். உண்மை அதுதான், 1000 வருமா அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு புதிரா இருந்தது. இன்னைக்கு நான் வந்து ஒரு 65K 65,000 சப்ஸ்கிரைபருக்கு ஒருத்தர் நிக்கிறேன் அப்படிங்கும்போது உண்மையாவே ப்ரௌட் மொமெண்ட், செல்ஃப் ப்ரௌட் மொமெண்ட். அவங்க வந்து ஒரு 2.5 லட்சம் வச்சிருக்காங்க. அவங்க ரொம்ப மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் தெரியும், சொல்லணும்னு தெரியல. வினிதா சோஸ் குக்கிங் சூப்பரா. அவங்க என்னோட நேமும் அவங்களோட நேமும் ஒரே நேமு. ஸோ அதான் சொல்லி பேசிட்டு இருந்தோம், இந்த மாதிரி இருக்கு, நம்ம பண்ணிடலாம், நம்ம வந்து ஏதாவது ஒரு சக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். உண்மையாவே அது உண்மை, அததான் சொல்லுவேன் எப்பவுமே. என்னைக்காவது ஒரு நாள் அவங்களாவே ஃப்ரீயா இருந்தாங்கன்னா கால் பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் பேசுறது. எங்கிட்டு நம்மளும் ஓடுறோம், அவங்களும் ஓடுறாங்க. ஸோ அப்படித்தான் நானுமே அப்படிதாங்க போயிட்டு இருக்கேன். வேலை போக்குல ஓடிட்டே இருப்பேன். யாராவது கால் பண்ணா எடுத்து பேசுற மாதிரி தான் நானுமே இருக்கேன். அப்படி ஆயிடுச்சு, ஒரு மைண்ட் செட்ல ஓடிட்டு இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணது இந்த யூடியூப்ல கொஞ்சம் நமக்கே ஒரு பூஸ்டப் மாதிரி இருந்தது. இல்லைன்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா டவுனா இருந்துச்சு. சம்டைம் ஆகும் எல்லாருக்குமே. ஏன்னா நம்ம ஒரு உழைப்பு போட்டுக்கிட்டே இருக்கோம், அதுல வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா. அதே இதுல ஸ்ட்ரக் ஆயிட்டு வியூஸ் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆக மாட்டேங்குதுன்னு. ஸோ அப்படித்தான் இருக்குது. இன்ஸ்டாகிராம்ல ஓகேவா இருக்குங்க. அது வந்து நீங்க இன்னும் இன்ஸ்டாகிராம் பாக்கலன்னா பாருங்க, அதுல நான் என்னோட போட்டோஸ் வீடியோஸ் நிறைய வந்து ஷேர் பண்ணுவேன். அது வந்து டெல்லி தமிழச்சி அபிஷியல்னு இருக்கும், சரிங்களா. ஸோ அப்புறம் வந்து சியா சீட்ஸ் பத்தி சொல்லுங்கன்னு சொல்லுவீங்க. சியா சீட், சப்ஜா சீட், இது ரெண்டுமே வந்து ஃபைபர் நிறைய உள்ளது. இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெதுவெதுப்பான தண்ணியில ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சா போதுங்க. எப்படின்னா நார்மலா நீங்க ஊற வைங்க, நார்மலான தண்ணியில ஊற வைங்க. ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம வந்து குடிக்கணும், நம்ம எடுத்துக்கணும் ஒரு ஆள், சரிங்களா. நம்ம வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வெதுவெது 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருங்க. வெதுவெதுப்பான தண்ணியில கலந்து நம்ம குடிக்கலாம். இல்லைன்னா லெமன் ஜூஸ் உப்பு போட்டு குடிக்கலாம். இல்லைன்னா ஏதாவது நான் எப்பவுமே சொல்றேன், ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் நிறைய பேருக்கு ஃப்ரூட்ஸா சாப்பிட பிடிக்காதவங்க ஃப்ரூட் ஜூஸா குடிப்பாங்க. ஃப்ரூட் ஜூஸா குடிக்கிறத விட ஃப்ரூட்ஸா சாப்பிட்றதா நல்லது. ஃபைபர் நிறைய கிடைக்கும், நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஆனா நீங்க வந்து ஜூஸா வந்து குடிக்கிறீங்கன்ற பட்சம் இந்த சியா சீட் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபைபர் போனது இதன் மூலமா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சியா சீடை நீங்க பயன்படுத்திக்கலாம், சரிங்களா. அவ்வளவுதான். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருநாள் நாளுக்கு அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு நாள் தாங்க இருக்குது 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சில். ஸோ ஃபினிஷ் பண்ண போறோம். எல்லாரும் எவ்வளவு வெயிட் எல்லாம் குறைச்சிங்க எல்லாமே வந்து நம்ம அடுத்த வீடியோல நீங்களாம் ஷேர் பண்ணணும். நான் அதை வந்து உங்க நேமோட ஷேர் பண்ணுவேன், சரிங்களா. சரி வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். இன்றைக்கி நம்மளோட வெயிட் 58.80 வந்து இருக்குது. சூப்பர். இதுலேயே மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் நார்மலான ஒரு செம்பு தண்ணி வந்து குடிக்கிறேன், சரிங்களா. அதுக்கப்புறமா டக்குன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அரிசியை களைஞ்சு ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்காக அதை வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த
நக்கெட்ஸ் வந்து கேட்டிருந்தான், சீஸ் நக்கெட்ஸ். ஸோ அதை தான் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து உருளைக்கிழங்கு வந்து போட்டது. ஸோ அதை ஷெலஃப்ற மாரி இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆப்பிளும் வந்து கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து பண்ணேன். டொமேட்டோ கெச்சப் அதுக்கப்புறம் எல்லாமே வச்சு பேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அவனுக்கு வந்து காலைல வந்து குடிச்சிட்டு போகிறதுக்காக பாலும் வந்து ஆற்றி கொடுத்துட்டேன். அப்புறமா வந்து ஹஸ்பண்ட் வந்து தம்பியை வந்து ஸ்கூலுக்கு கிளப்பிட்டாங்க. அப்புறம் கொண்டு போய் விட போனாங்க. மழை வந்து விட்டு விட்டு பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்காக அந்த எண்ணெய் இருந்ததுல அதிலே வந்து அப்பளத்தை பொரிச்சு எடுத்துட்டேன் நான் கம்மியான எண்ணெயிலேயே. அதுக்கப்புறம் காஃபி வந்து போட்டுட்டு பிரெட் டோஸ்ட் தான் வந்து பண்ணுறேன் சிம்பிளாக காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாருக்கும். ஸோ நான் இது வந்து கோதுமையில் செஞ்ச பிரெட்டு தான், ஹோல் வீட் பிரெட்டுன்னு இருக்கும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணலாம் சரிங்களா. அதை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து பட்டர் அப்ளை பண்ணி கொடுக்குறது காஃபியோட. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஹஸ்பண்டுக்கு தனியாக நேற்று மொச்சப்பயிர் குழம்பு எடுத்திருந்தாலும் அதையும் சூடு பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு சைடு வந்து குக்கரில் சாதமும் வச்சு விட்டுட்டேன். அம்மாச்சிக்கு அந்த கேப்பில் போயிட்டு பிரெட் டோஸ்ட்டு ஒரு பழம் வெட்டி அதுக்கப்புறம் காஃபி பழம் எல்லாமே வச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் குக்கர் விசில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதையும் ஓப்பன் பண்ணால் சாதம் ரெடி. அந்த மொச்சப்பயிர் குழம்பு அதுக்கப்புறம் அப்பளம் அப்புறம் ரைஸ் எல்லாம் வச்சு பேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஸ்வீட் கார்ன் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து வேக வச்சிட்ருக்கிறேன் நான். ஸோ அது வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. நம்ம ஸ்டீம் பண்ணி கூட எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி வேக வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கருவாடு போட்டு மொச்சப்பயிர் குழம்பு சூடு பண்ணுறதுக்காக அடுப்பில் ஏற்றி வச்சாச்சு. அதை சூடு பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டாங்க. மழை விட்டு விட்டு வரவும் அப்புறம் வந்து விடவும் அப்புறம் வந்து கிளம்பிட்டாங்க. கவன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டால, தருண் மட்டும் இன்றைக்கி வந்து முழிச்சுக்கிட்டு கிடந்தாரு. காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டாரு. ஸோ அவனை வச்சுக்கிட்டே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணேன். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா 1 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணுங்கள். உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவன் கூட நல்லா பேசிக்கிட்டே வந்து வாக்கிங் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் கீழே இறங்கி விளாடுறோம் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான் அவன். அதுக்கப்புறமா சரி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆகிடுச்சுன்னு சாப்பிட்லான்ட்டு அந்த ஸ்வீட் கார்ன் அது கூட வந்து பார்த்திங்கன்னா மிளகு தூள் இருக்கு இல்லையா, பெப்பர் சால்ட் மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட போகிறேன். நீங்கள் இது ஒரு சாலட் மாதிரி வெங்காயம் பச்சை மிளகா தக்காளிலாம் போட்டு கூட சாப்பிட்லாம். எனக்கு இந்த மாதிரி ப்ளைனாக சாப்பிட்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டேன். ஸோ இது மாதிரி ஏதாவது பயிர் வகைகள் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கையோட எல்லா பாத்திரத்தையும் வந்து விலக்கி போட்டாச்சு. நேற்றே வந்து பைனாப்பிள் கட் பண்ணி வச்சது இருந்ததில்ல, அவங்க எல்லாரும் பைனாப்பிளாக சாப்பிட மாட்டாங்க, ஜூஸாக தான் குடிக்க பிடிக்கும். அம்மாச்சியாக இருக்கட்டும் பிள்ளைங்களுக்கு. அதனால் ஜூஸ் தான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். சரி அதை பண்ணி வச்சுட்டு போய் குளிச்சிடலாம் அப்படின்ட்டு ஜூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா குளித்து ஃப்ரெஷ் அப்போ வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை இல்லையா, சூப்பராக வந்து சாமி கும்பிட்றலான்ட்டு செம்பில் இருக்க தண்ணியை வந்து வெத்தலை செடியில் ஊற்றிட்டு அதை சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு விளக்கு போட்டு ஊதுபத்தி சூடெல்லாம் காமிச்சு சூப்பர் சாட்டிஸ்ஃபைடாக சாமி கும்பிட்டாச்சுங்க. மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்தது. மண்டையில் ஒரு நெத்தியில் ஒரு பெரிய பட்டையை போட்டாச்சு. ஒரு பீஸ்ஃபுல்லானது. அதுக்கப்புறம் நல்லா மழை வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. விட்டு 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 வந்துகிட்டே இருந்தது. அப்புறம் மிஷினில் போட்ட துணியை எடுத்து ஒரே தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரூமில் காய போட்டுட்டு அப்புறம் வந்து கீழே இறங்கிட்டேன். அப்புறம் சரி 11 மணி ஆயிடுச்சு. அம்மாச்சிக்கு எப்போவும் டீ காஃபி கொடுப்போம் இல்லையா, ஸோ அதனால் காஃபி வந்து இன்றைக்கி போட்டு கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா சரி நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நமக்கு வந்து மில்லட் ரைஸ்க்கு பண்ணலாம் அப்படின்ட்டு திணை அரிசி தான் இன்றைக்கி வந்து நான் எடுத்துருக்கிறேன். ஸோ எப்பவும் போல் ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்தாலே போதும். அதை வந்து எடுத்துகிட்டு நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து தூசியெல்லாம் இருக்கும். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ ஊற வச்சுட்டு பண்ணும்போது ரொம்ப பருக்கையாக இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா. ஊற வச்சுட்டு நான் ஒரு ஆப்பிள் வந்து சாப்பிட்றேன், ஒரு மிட் ஸ்நாக்ஸ் மாதிரி. அதுக்கப்புறமா வந்து சிலிண்டர் வந்துச்சுங்க. சரி அதை வந்து வாங்கி வச்சுட்டு அந்த பையா வந்தாங்க, உள்ளே வச்சுட்டு போனாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா துணி எல்லாம் நேற்று உள்ளதெல்லாம் இருந்தது, அதெல்லாமே எடுத்து வந்து மடித்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் சரி நம்ம ஊற வச்சுருந்த அரிசி ரெடியாக இருந்தது. 1 கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி வைக்கலாம், இல்லைனா 1.5 கப், அந்த மாதிரி உங்களோட பருக்கையாக இருக்கணுமா இல்லை குலைவாக இருக்கணுமா அதுக்கேற்றாப்புல வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு அப்புறமா கவன் ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. அவர் அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா குக்கரும் விசில் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு 2 விசில் விட்டாலே போதும். அம்மாச்சிக்கு வந்து சாதத்தில் வந்து நல்லா தயிர் சோறு மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மொச்சப்பயிர் கருவாட்டு குழம்பு வச்சு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் பழைய மொச்சப்பயிர் கருவாட்டு குழம்புனா அமிர்தமாக இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு பிள்ளைங்களுக்கு வந்து சோறு வந்து பிசைஞ்சு நானே ஊட்டி விட்டுட்டேன். சரி அதுக்கப்புறமா நமக்கு ஒரு வெள்ளரிக்காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இங்கிட்டு பாருங்களேன் திணை அரிசி சாதமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. திணை அரிசியில் இந்த மாதிரி சாதம் பண்ணி சாப்பிட்டுட்டு எல்லா குழம்புகளையும் வச்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தக்காளி சாதம் சாம்பார் சாதம் கூட செஞ்சு சாப்பிட்லாம்.
அதுக்கப்புறமா நான் வந்து திணையரிசி சாதம், வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சமா ராஜ்மா கிரேவி அம்மாச்சி பண்ணது வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நம்மளோட மொச்சப்பயிர் கருவாட்டு குழம்பு வச்சு சூப்பர் ஃபில்லிங்காக நான் அன்னைக்கு வந்து சிம்பிளாக வந்து லஞ்சை வந்து முடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறமா கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டு வேலையை முடிச்சாச்சு. அப்புறம் வந்து வீடியோ எடிட்டிங், அதாவது ஷார்ட்ஸ் எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு மக்கானா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நிறைய நார்ச்சத்து இருக்குங்க. தாமரை விதை என்கிற மக்கானா, சரிங்களா. அதுக்கு வந்து நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன், சரிங்களா. அந்த ஒரு பேனில் நெய் சேர்த்துட்டு மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், உப்பு, அவ்வளோதான். இதை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட மக்கானா வந்து பார்த்திங்கன்னா சவக்கு சவக்குன்னு இருக்கும். அதை வந்து நம்ம கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நம்ம வந்து பொரிக்கணும். அந்த மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து போட்டு நல்லா கோட் பண்ணணும். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நமக்கு வந்து ரெடி ஆகும். நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டீங்க நெருப்பு அப்படின்னா ரொம்ப தீஞ்சு போன மாதிரி ஆயிரும். அதனால வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். சூப்பராக வந்து கிறிஸ்பியாக வந்து ஆயிரும். இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தாலே இந்த மாதிரி நொறுங்கும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வெயிட் லாஸில் இருக்கும்போது இந்த சிப்ஸ் சாப்பிடணும் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மக்கானா வந்து பெஸ்ட் ஆப்ஷன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா. குழந்தைங்களுக்குமே ரொம்ப கொடுக்கலாங்க, ரொம்ப நல்லது இது. அதுக்கப்புறம் நானும் ஒரு சின்ன இதில் தான் எடுத்துட்டேன், அளவாக எடுத்துக்கணும், அதுதான். ஸோ ஸ்நாக்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் கவனுக்கும் கொடுத்துட்டு அப்புறம் வந்து டியூஷனுக்கு அவர் கிளம்பிட்டாரு. கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு அம்மாச்சிக்கும் காஃபி வந்து போட்டுவிட்டு அவங்களுக்கு மக்கானெல்லாம் வச்சு கொடுத்தேன். சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா சரி நம்மளோட டின்னர் டைம் ஆயிடுச்சு. நான் இன்ட்ரொடக்ஷன் வீடியோலாம் எடுத்தேன். அதுக்கப்புறமா டின்னர் டைம் ஆயிடுச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 முட்டை சேர்த்தேன், ஒரு பெப்பர் ஆம்லேட் அதுதான் வந்து எடுத்துக்கிறேன். எண்ணெய் வந்து கம்மியாக, அது கூட ஒரு கொய்யாக்காய், ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து சிம்பிளாக வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இதுவே எனக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சம்டைம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது ஆப்ஷனுக்காக தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டு டின்னரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆட்டா நூடுல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து செஞ்சுட்டு அப்புறம் ஆம்லேட்டும் போட்டு கொடுத்தேன் அவங்க எல்லாருக்கும். சூப்பராக அவங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க. கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டேன். கிச்சன் வேலை வந்து முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். தண்ணி தான் குடிக்கணும்னு கிடையாது, ஜீரக தண்ணி அந்த மாதிரிலாம் குடிக்கலாம், சரிங்களா. ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு டேவை நான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், நாளைக்கு பார்க்கலாம். See you. Bye.